அங்கே ஒரு அருவி தெரியுதா, அந்த அருவிக்கு தான் போகிறோம். ஹாய் ஹலோ கைஸ், இது என்னோடய செகண்ட் டே இன் மூணார். இது என்னோடய 2வது நாள் மூணாரில். நான் எப்போதுமே டூர் போனால் 2 நாள் போவேன். சாட்டர்டே அண்ட் சண்டே. மித்த வீக் டேஸ் ஃபுல்லாக நான் ஒர்க்கில் இருப்பேன். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் என்னால் ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போதுமே எங்கள் வீட்டிலேருந்து நான் சாட்டர்டே மார்னிங் கிளம்புவேன். அதோட வந்து இங்கே என்ன ஊர் போகிறோமோ அந்த ஊரில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மதியம் கிளம்பிடுவேன். இது என்னோடய செகண்ட் டே. இன்றைக்கி நான் வந்து காலையில் மார்னிங் எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு மதியம் ஊருக்கு கிளம்பணும். இதுதான் என்னோடய பிளான். இப்போ காலையில் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டேன். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணார் டு குமுளி போகிற வழியில் இருக்குது. இப்போ போகிற வழியில் நான் ஒரு 7-7:30க்கு போய்கிட்டு இருக்கேன். மூணாரில் காலையில் மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். போகிற வழியில் ஃபுல்லாக சீனரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நான் போயிட்டுருக்கும் போது நல்ல பிளேசஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஆட்டுக்காடு ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். காலையில் ஏர்லி மார்னிங் வியூஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நல்ல ஃபோட்டோஸ் அமைஞ்சிச்சு. நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து வீடியோவில் காட்ட முடியலை. எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். அங்கே வந்து பார்த்துக்கோங்க. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அங்கே வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம். அந்த ஃபால்ஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார் டு குமுளி போகிற ரூட். குமுளி போகிற டேரக்ஷனில் வந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மேப்பில் காட்டுது. இது வந்து நம்ம ரோட்டில் எங்கேயுமே சைன்ஸ் கிடையாது. இந்த பக்கம் தான் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சைன் கிடையாது. நம்ம வந்து மேப் போட்டு தான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல தான் லெஃப்ட் போட்டிருக்கு. பட் இது வந்து ப்ரைவேட் ரோடு மாதிரி இருக்குது. டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற ரோடு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து மேப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். போர்ட்லேயுமே திஸ் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நோ ஸ்ட்ரெஸ் பாசிங் எழுதியிருக்கு. பரவாயில்ல, மேப்பில் இந்த ஏரியா தான் காட்டுது. ஸோ அதனால் நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இந்த ரோடு வந்து கொஞ்சம் எஸ்டேட்டுக்குள்ளே போகிற ரோடு தான். 1 ஜீப் போகிற அளவு தான் வந்து ரோடோட வித்தே இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் போகணும் இந்த ரோட்டில். அதுவும் இல்லாமல் ரோடு வந்து அங்கங்கே கொஞ்சம் பம்பியாக தான் இருக்குது. ஆஃப் ரோடாக இருக்குது, ரோடு இல்லாமல் இருக்குது. சின்ன சின்ன ஹேர் பின் டர்ன் வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. பீச், அப்புறம் வந்து சைடில் அந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த ஏரியா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல பைக் ஓட்ட. ஸோ ஐ எம் ஹாப்பி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறது. மேலேனா ஃபுல்லாக மேலே போக முடியாது. இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு வரணும்.
இங்கே பைக்கில் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். காரில் வந்தால் பார்க்கிங் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலை. பட் நான் இது வரைக்கும் தான் வந்திருக்கேன். இதில் வந்து பைக் வர்றது மட்டும்தான் ஈஸின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 கார் வரலாம். பட் வந்து நிறைய கார்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கிங் வந்து கஷ்டம்தான். அதனால தான் என்னமோ கூட்டம் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியலை. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு ரூமில் உட்காந்து மார்னிங் டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சீனரியோட டீ குடிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மூணார் வந்தால் இந்த இடத்துக்கு வந்து தான் காலையில் மார்னிங் டீ குடிப்பேன். இந்த இடத்துல ஒரு டீ ஷாப்லேயும் டீ காஃபி இந்த எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்தேன். இதான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இதோட பேர் என்னென்னா மர்த்தோமா ரிட்ரீட். இது வந்து ஒரு ஃபேமிலி ஹோட்டல் தான். இங்கே வந்து தங்கியிருந்தோம். நல்ல ஸ்டே, ரொம்ப டீசெண்டான ஒரு ஹோட்டல். இதுக்கு பின்னாடி நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு வீடியோ ரூம்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட் 1 காமிச்சிருந்தேன். எப்படி ரூம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலாக நேற்று நைட் தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் காலேஜ் கேங் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர், நைட்டு டான்ஸு, டிஸ்கோன்னு பிடிக்க இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வரலாம். அப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து டீ ரொம்ப பெஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நைட்டு டின்னர் அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தந்துடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் அதையும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க செஞ்சு தந்துடுவாங்க. இங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறியா? சூப்பராக இருக்குல்ல. இயர்லியாக இப்போ நம்ம கிளம்புனது எதுக்குன்னா, நான் வந்து போகும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு இப்படி தான் போவேன். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கேன். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணார் டு சின்னார் ஃபாரஸ்ட் போகிற வழியில் இருக்குது. எரவிகுளம் நேஷ்னல் பார்க் தாண்டி போகணும். நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் லக்கம் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட அடுத்த ட்ரிப்பு. ஸோ அதனால் அந்த பக்கம் தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். மூணாரோட குளிரில் அந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வந்தாச்சு. அங்கே நம்ம ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இது ஃப்ரீ கிடையாது. இங்கே நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பட் வந்து இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க, நிறைய பேர் குளிப்பாங்க. உள்ளக இங்கே வந்து குளிக்க அலௌடு உண்டு. அங்கே ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸில் மாதிரி குளிக்க அலௌடு இல்லாமல் கிடையாது. இங்கே வந்து நிறைய பேர் குளிக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு தடவை குளிச்சிருக்கேன். மூணாரோட குளிருக்கு இங்கே வந்து இந்த ஃபால்ஸில் குளிக்கிறது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பயங்கர சில்னஸாக இருக்கும். நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம்.
வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சாச்சு. பட் நான் குளித்ததை வீடியோ எடுக்கலை. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்புறம் குளிக்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கலை. ஸோ இப்போ நம்ம எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார்லேருந்து சின்னார் ஃபாரஸ்ட் வழியாக உடுங்கல்பட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன் சின்னார் ஃபாரஸ்ட் வழியாக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். யானை அது இது நம்மளால் பார்க்க முடியும். நான் 1 டைம் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். இந்த ரூட் வந்து சிங்கிள் லைனாக தான் இருக்கும். ஃபாரஸ்ட் ரோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான ரோடாக இருக்கும் சின்னார் ஃபாரஸ்ட்டு. அதனால் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூணாரில் நம்ம வந்த வழியிலேயே வந்து திரும்ப போகிறது வந்து கொஞ்சம் பார்த்த இடத்தையே பார்த்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டிஃப்ரெண்ட் ரூட் வந்து சூஸ் பண்ணி போவேன். எப்போதுமே நான் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே டிஃப்ரெண்ட் ரூட் சூஸ் பண்ணி தான் அவுட் ஆவேன். இப்போ வந்து நம்ம சின்னார் ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். சின்னார் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நம்மளை வந்து பார்த்து நம்மளோட நேம்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க. இப்போ நம்ம செக் போஸ்ட் வந்துட்டோம். நான் எதிர்பார்த்து வந்த மாதிரி எந்த அனிமல்ஸையுமே என்னால் பார்க்க முடியலை. பட் வந்து இந்த டூரில் நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் டே நான் வாட்டரில் ஜெட்ஸ்கி ஓட்டினது, அப்புறம் வந்து யானைக்கு ஃபீட் பண்ணது, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸில் குளித்தது, நல்ல சீனரிக் ஏரியாவில் இருந்தது, எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இதோட என்னோடய வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.